2 நாளா ஆன்லைன்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்க வீடியோ பிசிசியோட இந்தியாஸ் டாட்டர் அப்படிங்கிற மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் நிருபயாவோட ரேப் பத்தின ஒரு ஃபுல் டீடைல் டாக்குமெண்ட்ரி. இத பார்த்த ஒவ்வொருத்தரும் ஃபேஸ்புக், ட்விட்டர்னு சோஷியல் வெப்சைட்ல தன்னோட கோபம், ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்க இந்த நேரத்துல சில இந்தியன் செலிபிரிட்டிஸும் தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரிய பேன் பண்ண சொல்ற சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆக்டிவிட்டி பூனை தன்னோட கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருட்டுன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு டைரக்டர் அனுராக் பாஷு சொல்லிருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் அபிஷேக் கபூர் சொல்லும்போது இந்தியன்ஸ் டாட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஒவ்வொரு இந்தியன் முகத்திலையும் விழுந்திருக்க பெரிய அடின்னு சொன்னாரு. இந்த டாக்குமெண்ட்ரிய பேன் பண்ணணும்னு 2 நாள்ல முடிவெடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா இந்த தப்ப செஞ்ச குற்றவாளிகளை 3 வருஷமா தண்டனை கொடுக்காம உயிரோட வச்சிருக்கிறது ஏன்னு புரியல அப்படின்னு டைரக்டர் புனித் மல்ஹோத்ரா கேட்டிருக்காரு. நடிகர் சித்தார்த் இத பத்தி பேசும்போது, அமெரிக்கன் ஆர்மில நடந்த ரேப், கேத்தலிக் சர்ச்ல நடந்த ரேப், இது எல்லா படத்தையும் வெளியிடறதுக்கு அனுமதி வழங்கின நம்ம அரசுதான் இந்தியால நடந்த இந்த விஷயத்த படமா வெளியிடறதுக்கு தடை வழங்குற காரணம் எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு சித்தார்த் கேட்டிருக்காரு. பேட்டி கொடுத்த அந்த மிருகத்தை தண்டிக்கிறதுக்கு பதிலா அந்த டாக்குமெண்ட்ரி பிலிம பேன் பண்ண சொல்ற நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட நடவடிக்கை சிரிப்பா இருக்கு அப்படின்னு ஆக்ட்ரஸ் சோனல் சௌஹான் சொல்லிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரிய எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும்னு ரைட்டர் சேத்தன் பகத் கேட்டிருக்காரு. இது போக ரன்வீர் ஷௌரே, போமன் இரானின்னு பல செலிபிரிட்டிஸ் தன்னோட கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க.